அதனால் முதியோரும் அவரை விரும்புகிறாங்கன்றதுக்காக நான் உளுந்தோடி வந்தேன். வந்து என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் தாம் கொள்ளையடித்த பணத்தை பாதுகாத்து கொள்ள தான் அரசியல் சக்தி கேட்குறாங்க. ஆனால் விஜய் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் மக்களை நாடி கொண்டிருக்கிறார். அதனால் தயவுசெய்து எல்லா பாமர மக்களும் அடித்தட்டு மக்களும் விஜய்க்கு ஆதரவு தந்து அவர் ஒளிமயமான எதிர்காலம் அமையணும். மக்களுடைய ஆதரவத்தை பார்த்தா எல்லாம் துட்டு கொடுத்து தான் சார் கோடி பேர் லட்சம் பேர் சேர்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் இல்லாத அன்றைக்கி தொடர்புங்கிழிச்சு கூலி வேலை செஞ்சு தான் சார் நாங்கள் வரோம் சார்ஜ் போட்டுன்னு. அவர் மேலே இருக்கிற விசுவாசம் பாசம் ஒன்று கூடி இவரை எப்படியாவது சிம்மாசனத்தில் உட்கார வேண்டும் என்பது எங்களுடைய தெய்வ வாக்கு சார். ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். அவர் உள்ளத்தில் இருக்கிற வார்த்தையை தான் வெளியில் விடுறாரு, உள்ளத்தில் இருக்கிறத தான் சொல்கிறார் சார். இவங்கெல்லாம் கவிதை முறையில் மற்றவங்க அப்படியே நைஸாக வாழைப்பழத்தில் ஊசி தருகிற மாதிரி செருகிறாங்க தவிர இவர் ஒவ்வொரு வார்த்தையும் உள்ளத்திலிருந்து வர்ற கருத்துக்கு தான். அவருக்கு பேச தெரியல, இவங்க மாதிரி நயமான இந்த இதில் பேசல, நடைமுறையில் எப்படி பேசுகிறாரோ அப்படி பேசுகிறாரு. அதனால் தயவு செஞ்சு அவருக்கு எல்லா மக்களும் ஒத்துழைந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு திருப்பத்தை கொண்டு வர வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து இந்த ஒரு முறை நான் சின்ன வயசுலேருந்து எம்ஜிஆர் பக்கமாக இருந்தேன். அந்த குளறுபடி நடந்ததினால் இவருடைய வருகையை நான் வரவேற்று அவரோட நான் ஒத்துழைக்கிறேன். என்னை போல வைத்தியர்களாலும் ஓட்டு போடுங்கோ, டிவி கேட்க ஓட்டு போடுங்கோ. அதுவா தமிழக வெற்றி கழகம் என்று அந்த கழகத்திலே நமக்கு பேர் இருக்கிறது. வெற்றி கழகம் சாதாரண கழகம் இல்லை, இது வெற்றி கழகம்.